நம்ம உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னாலே சில முக்கியமான காரணங்கள் நம்ம ஓவராக வேலை செஞ்சுருப்போம். ஆனால் சில நேரத்தில் சொல்லுவோம், சின்ன வேலையை செஞ்சாலே என் உடம்பு டயர்ட் ஆகிடுது, என்னால் டக்கு டக்குன்னு எழுந்துக்க முடியல, ரொம்ப ட்ரெயின் ஆகிடுறேன், நான் வேலையே செய்யலை ஆனால் டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடம்புல பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து குறைபாடாக தான் இருக்கும். கீரைன்றதை நம்ம டெய்லி முடியலைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வாட்டி சேர்த்துக்கலாம். கீரையில் அயன் இருக்கிறதுனால நம்ம உடம்பு அயன் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கீரையில் தான் அதிகபட்ச அயன் இருக்குது. முருங்கைக்கீரை, அரைக்கீரை எல்லாம் இது இல்லாமல் பருப்பு வகையில், மில்லட் வகையில் இதெல்லாமே இருக்குது. கீரை, இந்த பருப்பு வகையெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு தானாகவே தண்ணியை நிறைய கேட்கும். ஸோ தண்ணியும் நல்லா நம்ம குடிக்கும்போது அதை நல்லா உடலில் கிரகிச்சிக்கும் போது நமக்கு அந்த என்ன ஒரு கம்மியாக இருந்ததோ அந்த சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். தானாக நம்ம திருப்பி சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போல்லாம் அதாவது டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது முடியாது. அப்போது நம்ம அதை டு த மோஸ்ட் எவ்வளோ என்னால் என் உடம்புக்கு அதை நான் எவ்வளோ எடுத்துக்க முடியும், என்னால் என் டைமுக்கு எவ்வளோ ஒரு பிடி கீரையில் ஒரு பிடி பருப்பு போட்டு செய்யலாம். ஒரு 3 ஸ்பூன் சாப்பிட்லாம். அதை செஞ்சோன்னாலே நமக்கு பெரிய விஷயன்றது தான். அதனால் கீரையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புல சேர்த்துப்போம். அயன் குறைபாடு தான் நம்ம உடம்புல நிறைய நோய்களை வர வைக்கக்கூடிய வழியாக அமையுது. அதனால் அயன் குறைபாட்டை நாம் சீக்கிரம் சரி செய்வோம். கீரையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவில் சேர்த்து சந்தோஷமாக